ஹலோ காய்ஸ், இது உங்களை ஒன்று எக்ஸ்பிளைனர். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த டார்க் ஸ்வாட்ஸ்மேன் டெட்டன்கிற மான்வால எபிசோட் 4 தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எபிசோட் ஸ்டார்டிங்லேயே ஹீரோ எங்கேயோ டார்க்கான பிளேஸில் இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. நான் இப்போ எங்கே இருக்கேன் அப்படின்னு ஹீரோவும் யோசிச்சு பார்க்குறான். அந்த இடத்துல ஹீரோவுக்கு முன்னாடி பெரிய ஒரு டோர் மட்டும் இருக்கு. அதை பார்த்த ஹீரோவும், இங்கே டோரா, இது இங்கே என்ன பண்ணுது? இந்த பவர் நான் முன்னாடி யூஸ் பண்ண பவர் மாதிரியா இருக்கு. இதை நான் எப்படியாவது ஓப்பன் பண்ணா எனக்கு நிறைய பவர் கிடைக்கும் அப்படி சொல்லிட்டு முன்னாடி ஹீரோ அட்டி எடுத்து வச்ச அடுத்த செகண்ட் ஹீரோ கழுத்து ஏதோ எலும்பு வந்து நெரிக்கிற மாதிரி இருக்கு. இப்போ இங்கே என்ன நடந்துச்சுன்னு எனக்கு ஒன்றுமே தெரியல. ஆனால் எனக்கு ஒன்று மட்டும் நல்லா தெரியும். இந்த கதவை மட்டும் நான் ஓப்பன் பண்ணணும்னு வச்சுக்க, அந்த இடத்தையே நான் செத்துருவேன். அப்படி ஹீரோ பயந்துட்டு டக்குன்னு எழுந்திரிக்கிறான். அங்கே வந்தா சரி, நான் கிரே நீ கடைசியாக எழுந்திரிச்சிட்டியா? ஹீரோவும் நான் எங்கே இருக்கேன் அப்படின்னு கேட்குறான். இதுதான் வில்லேஜோட கிளினிக். நீ 5 நாளாவே எந்திரிக்கவே இல்லை, அதனால நீ இனிமேல் மறுபடியும் எந்திரிக்க மாட்டேன்னு நான் ரொம்ப பயந்துட்டேன். என்னது, 5 நாள் நான் கோமாவில் இருந்தேனா? எனக்கு தெரிஞ்சு என் பாடியை நான் ஓவராக புஷ் பண்ணதுனால தான் இப்படி மயக்கம் போட்டு கிடந்தேன் போல. நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்களா நீங்கள் பண்ணதை வெறும் நான் ஹார்டாக புஷ் பண்ணங்கிறதோட முடிச்சிடலான்னு? சரி, இப்போ அதை பற்றி பேசாவில்ல. உன் உடம்பு எப்படி இருக்கு? உன்னால் நகர முடியுமா? என் லெஃப்ட் ஹேண்ட் மூவ் பண்ண கஷ்டமாக இருக்கு, ஆனால் நான் கொஞ்சம் கஷ்டப்பட்டு மூவ் பண்ண முடியும். ஆனால் இதை வச்சுக்கிட்டு கத்தியை ஹோல்ட் பண்ண முடியுமாங்கிறது சந்தேகம் தான். அப்படி ஹீரோ அந்த கையை பார்க்குறான். அந்த கை ஏதோ கருப்பாக இருக்கு. அதோட இது என்னடா என் கையில் ஏதோ கருப்பாக இருக்கு அப்படின்னு ஹீரோவும் பார்க்குறான். அதை பார்த்து சரி, நான் உன் கைக்கு என்னாச்சு? அது மூவ் பண்ண முடியலையா? உங்களால் அதை பார்க்க முடியலையா? என்னோட டாமினேட் என்னால் மூவ் பண்ணுறது கஷ்டமாக தான் இருக்குது. நான் நினச்சபடி பார்த்தா உன் கை இன்னும் கொஞ்ச நாள்லேயே நார்மல் ஆகிடும். நான் என்ன சொல்ல வரேன்னா, உன்னோட ரைட் ஹேண்டில் இருக்கிற எல்லா போனுமே நொறுங்கி போச்சு. அதனால் அது சேர்றதுக்கு கொஞ்ச நாள் ஆகும். என்ன சொல்கிறீங்க? என் கை உடஞ்சி போச்சா? ஆனால் எனக்கு அந்த மாதிரி எந்த ஃபீலிங்குமே இல்லையே. ஏன்னா இந்த மேஜிக் போஷனை ட்ரேட் பண்ணோம். அதை கேட்ட ஹீரோவும் ஷாக் ஆகி, என்ன சொல்கிறீங்க? மேஜிக் போஷனா? இது ரொம்பவே எக்ஸ்பென்சிவ் ஆச்சே. அதை நினச்சி நீ கவலைப்படாத. வில்லேஜ் சீஃப் தான் இதை கொடுத்தாரு. வில்லேஜ் சீஃபா? அவர் ஏன் என்ன மாதிரி ஒருத்தருக்கு இப்படிப்பட்டதை கொடுத்தாரு? கிரே, நான் உன்ட்ட என்னன்னு சொல்கிறது, இப்போ நீ தான் இந்த வில்லேஜோட ஹீரோ. இந்த நேரத்தில் வில்லேஜ் சீஃபும் கதவை திறந்துட்டு கிரே அப்படின்ட்டு உள்ளே வராரு. பார்த்த ஹீரோவும், சீஃப் இந்த மேஜிக் போர்ஷன் கொடுத்ததுக்கு நன்றி அப்படின்னு சொல்கிறான். சீஃபும், உனக்கு நான் தான்டா நன்றி சொல்லணும். நம்ம இப்போ அந்த ஜெனரலை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். பக்கத்து டவுனில் இருக்க மொத்த வாரியரும் வந்திருந்தா கூட அதை சமாளிச்சிருக்க முடியாது நம்மளால். அது மூலயமா இந்த வில்லேஜே அழிஞ்சிருக்கும் மான்ஸ்டர் கையில். எதை மீன் பண்ணி சொல்கிறேன்னா, நீங்கள் மட்டும் அந்த ஜெனரலை கொல்லன்னு வச்சுக்க, என்னால் இந்த கிராமமே இருந்திருக்காது. நீனும் சரி, நான் மட்டும் இங்கே இல்லைன்னா இந்த போர்ஷன், இந்த கிளினிக், அதோட இந்த வில்லேஜ் கூட என்னால் இருந்திருக்காது. அதனால் எல்லாரும் உனக்காக வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதை கேட்ட ஹீரோவும், இது நீங்கள் ரொம்ப மிகைப்படுத்தி சொல்கிறீங்க அப்படிங்கிறான். ஒன்றும் மிகைப்படுத்தலாம் சொல்லலை, ஏன்னா அது உங்களுக்கே தெரியும். கேட்ட ஹீரோவும், இந்த சீஃப் சொல்கிறதும் கரெக்டு தான். இந்த உலகத்துக்கு திரும்பி வரதுக்கு முன்னாடி இந்த வில்லேஜ் ஆர்க் தாக்கி தான் அழிஞ்சது. நீங்கள் பண்ண விஷயம் எவ்வளோ பெரிய விஷயம்னு உங்களுக்கு இன்னும் தெரியல போல். அதை நான் உங்களுக்கு அப்புறமேட்டுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நீங்கள் வேர்ல்டு யூனியன் அகாடமியோட என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு போகணும் தானே? ஹீரோவும், எக்ஸாம் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் அந்த ஓகர் அட்டாக் பண்ண போனேன். நான் 5 நாள் மயங்கி இருந்திருக்கேன். அப்போ எனக்கு இன்னும் 2 நாள் தான் பாக்கி இருக்குது. நடந்து போனாலே 3 நாள் ஆகிப்போம். 3 நாளைக்கு முன்னாடி போனால் ஒரு குதிரை வேணும், ஆனால் என்கிட்ட அந்த குதிரை வாங்க கூட காசு இல்லை. அப்படியோ ஹீரோவும், சாரி சீஃப், ஆனால் எனக்கு சீக்கிரம் ஒரு குதிரை மட்டும் ஏற்பாடு பண்ணி தரீங்களா? நீங்கள் இப்படி சொல்லுவீங்கன்னு எனக்கு முன்னாடியே தெரியும். அதனால் இந்த ஊர்லேயே இருக்கிற பெஸ்ட்டு குதிரையை உங்களுக்காக ரெடி பண்ணி வச்சுருக்கேன். உங்களோட கால் ஹீல் ஆனால் நீங்கள் எந்த நேரம் வேணாலும் இங்கே எடுக்கலாம்லாம். அந்த நேரத்தில் சரி, நாவும் இந்நேரம் நீ மட்டும் எழுந்திருக்கலன்னு வச்சுக்க, நீ தூங்கிட்டு இருக்கும் போதே அங்கே நான் தூக்கிட்டு போயிருப்பேன். அப்படி சொல்லிட்டு ஹீரோ பொறுமையாக வெளியே வரான். அங்கே பார்த்தா ஊரே ஹீரோவை பாராட்ட நிற்கிது. எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு, நீ பண்ணதுக்கு நன்றி, நீ எக்ஸாமில் எப்படியாவது பாஸ் ஆகிடணும் அப்படின்னு எல்லாம் கத்திட்டு இருக்காங்க. இந்த கிராமத்தில் இருக்கிற எல்லார்ட்டையும் கொஞ்சம் கொஞ்சம் வாங்கின காசு வேர்ல்டு யூனியன் அகாடமிக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு ரொம்ப காசு செலவாகும்னு கேள்விப்பட்டோம். அதனால தான் கேட்ட ஹீரோவும், எல்லாருமா? எல்லாருக்கும் என் நன்றி. இதெல்லாம் பார்க்கும்போது நான் அங்கே மட்டும் ஃபெயில் ஆகிட்டேன்னா திரும்ப வரும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதை பார்த்து சரி, நீ அதை நினச்சா கவலைப்பட்டுட்டு இருக்காதரா. இந்த வேர்ல்டு யூனியன் அகாடமிக்கு உள்ளே போகிற ஒருத்தவங்க கூட இந்த மாதிரி ஜெனரலை தோக்கடிச்சிருக்க மாட்டான். ஆனால் என்னோட வலது கை இன்னும் சரியாகலையே. உன் வலது கை ஓரளவு ஒர்க் ஆகுது இல்லை, அது வரைக்கும் எல்லாம் நல்லது தான். இதுவே உனக்கு போதுமானது தான், ஏன்னா நீ அதிகமாக பவர் ஒன்றும் யூஸ் பண்ண போகிறதில்ல. அதை கேட்ட ஹீரோவும், என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அவ்வளோ ஒன்றும் ஈஸியாக இருக்காது. அதோட இந்த ஒரு கை வச்சுட்டு என்னால் பாஸ் ஆகவும் முடியாது. அதை நினச்சி கவலைப்படாத. அந்த அகாடமி டீச்சர்லாம் அவ்வளோ ஒன்றும் குருடன்லாம் கிடையாது. அதனால் நீ எப்படியும் பாஸ் ஆகிடுவ. அதை கேட்ட ஹீரோவும், தேங்க்யூ. இப்போ நீங்கள் நல்லா சொன்னதுக்கப்புறம் இனிமேல் நான் எப்படியும் ஃபெயில் ஆக மாட்டேன். இந்த கிராமம் என்னோட போன வாழ்க்கையில் அழிஞ்சு போச்சு, ஆனால் இந்த வாழ்க்கையில் இன்னும் இருக்குது. இது இனிமேல் பழையபடி இருக்காது. நான் ஃப்யூச்சரை சேஞ்ச் பண்ண போகிறேன். அதுவும் என் மொத்த பவரை யூஸ் பண்ணி இந்த வேர்ல்டை நான் சேஞ்ச் பண்ணுவேன். ஹீரோ அந்த குதிரை வந்துக்கிட்டு, உங்களுக்கு நன்றி, உங்களால் தான் என்னால் கரெக்டான நேரத்துக்கு வர முடிஞ்சது அப்படி சொல்லிட்டு அந்த அகாடமியை கட்டுறாங்க. தண்ணிக்கு நடுவில் எது தீவு மாதிரி இருக்குது. அப்போ இதுதான் வேர்ல்டு யூனியன் அகாடமியா?
அப்படின்னு காட்டுறாங்க. செம்ம பெருசா இருக்கு. சீன் அதோட கட் பண்ணி ஏதோ அரினா மாதிரி இடத்த காட்டுறாங்க. எப்படியோ டிக்கெட் வாங்கிட்டு கரெக்டான நேரத்துக்குள்ள வந்துட்டோம். அங்க பாருங்க, இந்த எக்ஸாம்ல சண்டை போட போறவங்களாம் அந்த அரினாவுக்கு சென்டர்ல இருக்காங்க. அதை பார்த்த ஹீரோவுமே இங்க இருக்கிற எல்லாருமே எக்ஸாம் எழுத தான் வந்திருப்பாங்க போல. ஆனா இது ரேட்டு வெறும் 40 பேர் தான் பாஸ் ஆவாங்க. இந்த அகாடமில அவங்க எடுக்கிறது வருஷம் வருஷம் மாறிக்கிட்டே இருக்கும். போன வருஷம் 40 பேர் எடுத்தாங்க. அதுக்கு முந்தின வருஷம் வெறும் ஒரே ஒரு ஆளை தான் எடுத்தாங்க. அங்க வந்து சிவப்பு முடி வச்சிருந்த ஒருத்தனும், சரி எக்ஸாம் எப்போ ஸ்டார்ட் பண்ணலாம், அதுக்கு முன்னாடி எக்ஸாம் எழுத போறவங்களுக்கு முன்னாடி ஒரு டிக்கெட் வரும், அதை எல்லாருமே பத்திரமா வச்சுக்கோங்க அப்படி சொல்லிட்டு ஒரு சொடக்கு தான் போடுறா. அவ சொடக்கு போட்ட செகண்ட் ஏதோ மேஜிக் மாதிரி எல்லா இடத்துக்கும் பரவி எல்லாரும் முன்னாடியும் ஒரு டிக்கெட் வருது. அதை பார்த்த ஹீரோவும், ஓ இதுதான் எல்லாரோட எக்ஸாம் டிக்கெட் போல அப்படின்னு பாக்குறான். அந்த நேரத்துல இந்த சிவப்பு முடியும், நீங்க அதை பத்தி ஆச்சரியப்படாதவல்ல, அதுல உங்களோட எண்ணம் நீங்க என்ன கோர்ஸ் எடுக்க போறீங்கன்னு மட்டும்தான் இருக்கும். எல்லா வருஷமும் இப்படிதான் நடக்கும். வேர்ல்டு யூனியன் அகாடமி யாருக்குமே பாரபட்சம் காட்டாது. ஏஜ், ஜெண்டர், உங்க என்ன நேஷனாலிட்டி, உங்க ஸ்டேட்டஸ் எதுவுமே பார்க்காது. உங்க பேரு கூட எங்களுக்கு தேவையில்ல. சிம்பிளா சொல்லணும்னா உங்களுக்கு எந்த முக்கியத்துவமே இல்லை. இந்த எக்ஸாம்ல நீங்க பாஸ் ஆகி அந்த பிரிட்ஜை தாண்டி அந்தாண்ட போனதுக்கு அப்புறம் தான் உங்க பேர் என்னன்னே நாங்க கேட்போம். நீங்கள் ஆசைப்பட்டா எங்கள்கிட்ட ஃபேக்கான ஐடென்டிட்டியை கூட சொல்லிட்டு போகலாம். அந்த டிக்கெட்டை பார்த்த ஹீரோவும், நான் ஸ்வாட் ஸ்கில் தானே தேர்வு பண்ணேன், ஆனால் இது ஏன் ஃபினான்ஸ் குரூப்னு போட்டிருக்கு, இது என்ன மாதிரியான சிஸ்டம்னு எனக்கு புரியல. அதோட நீங்கள் எப்படி இருக்கீங்கிறத பொறுத்து தான் உங்களுக்கு என்ன கோர்ஸ்னு நாங்கள் முடிவு பண்ணியிருக்கோம். இதில் உங்களுக்கு ஏதாவது தப்பாக இருந்ததுன்னா உங்கள் கையை தூக்குங்க. அவள் என்ன சொல்கிறா, நம்மள எல்லாத்தையும் பார்த்து தான் என்ன கோர்ஸ்னு சொல்லி சூஸ் பண்ணாளா. அதை பார்த்தா எனக்கு காமெடியாக இருக்குது. அதுக்கு இன்னொருத்தனும், அதுக்கெலாம் வாய்ப்பே இல்லை, நம்ம இங்கே எத்தனை பேர் இருக்கோம், அப்படிலாம் அவன் பண்ணியிருக்க மாட்டா. அவள் ஏற்கனவே நம்மளை டெஸ்ட் பண்ணியிருக்கணும், இல்லைனா ஏதாவது மைண்ட் ரீடிங் மேஜிக்கை யூஸ் பண்ணியிருக்கணும். அந்த நேரத்தில் அந்த ரெட் யாரும், சரி உங்களுக்கு யாரும் தப்பான கோர்ஸ் வரலன்னு நினைக்கிறேன், அதனால் அடுத்தது உங்களுக்கு என்ன போட்டின்னு நான் அறிவிக்கிறேன், தயவு செஞ்சு உங்கள் டிக்கெட்டை செக் பண்ணி பாருங்கள். ஹீரோ அந்த டிக்கெட்டை பார்த்தா ஃபர்ஸ்ட் டேவே அவனுக்கு எக்ஸாமாக இருக்குது. சே, நான் இன்னும் கொஞ்சம் நேரம் கிடச்சா நல்லா இருக்கும்னு எதிர்பார்த்தேன். என் கை இன்னுமே குணமாகல. அந்த நேரத்தில் ரெட் யாரும், இது ஒன் ஷாட் ஃபிசிக்கல் எக்ஸாம், இதில் மட்டும் நீங்கள் லேட் பண்ணீங்க ஆட்டோமேட்டிக்கலி டிஸ்குவாலிஃபை ஆகிடுவீங்க. ஏதாவது பர்சனல் பிரச்சனை லேட்டாச்சுன்னெலாம் இங்கே வந்து சொல்லக்கூடாது. சே, என்னோட ரைட் ஹேண்ட் இன்னுமே ஃபுல்லாக ஹீல் ஆகல, இது நாளைக்குள்ளே சரியாயிடுச்சுன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படி சொல்லிட்டு அடுத்த நாளை காட்டுறாங்க. ச்சே, என் கை இன்னுமே குணமாகலை, என் கை இன்னுமே பழையபடி தான் இருக்குது, இதை வச்சுக்கிட்டு இந்த எக்ஸாம் எழுதுறது எனக்கு ரொம்ப கஷ்டம். அங்கேருந்து ஒருத்தனும் ஹீரோவை பார்த்து, நீங்கள் தானே நெக்ஸ்ட் எக்ஸாம் எழுத போகிறது, அதனால் ப்ளீஸ் இந்த அரினாக்குள்ளே வாங்க. அதை கேட்ட ஹீரோவும், சரி இதை பற்றி இனிமேல் கவலைப்பட நேரம் இல்லை, இனிமேல் நம்ம அடுத்து என்ன பண்ணுறங்கிறது தான் ஃபோக்கஸ் பண்ணோம். என் லெஃப்ட் ஹேண்ட் என்னால் ஃபுல்லாக யூஸ் பண்ண முடியுது, ஆனால் என் ரைட் ஹேண்ட் இன்னுமே மூவ் பண்ண கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. எனக்கு முன்னாடி சண்டை போடுறவங்க எப்படி சண்டை போடுறாங்கன்னு பார்த்துட்டு கரெக்டான நேரத்துக்காக வெயிட் பண்ணி ஓப்பனிங்கை பார்த்து அட்டாக் பண்ணணும். அப்படி ஹீரோ சொல்லிட்டு இருக்கும்போதே அந்த ஃபைட்டை தான் கட்டுறாங்க. அங்கே ஒருத்தன் வேகமாக அட்டாக் பண்ண வரான். அப்படி வந்தவனும் பயங்கரமாக அட்டாக் பண்ணியிருக்கான். ஆனால் அது லேட்டு ஜஸ்ட் மிஸ்ல எஸ்கேப் ஆயிடுறான். இது லேட்டு நீ கண்டிப்பாக எஸ்கேப் ஆக மாட்டே அப்படின்னு சொல்லிட்டு அந்த கத்தியை டக்குன்னு சொல்லிட்டு இடுப்பில் அட்டாக் பண்ண வரான். ஆனால் அதை எப்படி அவன் கத்தியால் தடுத்துடுறான். அதை பார்த்து அட்டாக் பண்ணணும், இதுக்கு வாய்ப்பே இல்லை, இதை நீ எப்படி தடுத்த அப்படின்னு அவன் சொல்கிற நேரத்துலேயே அவன் டக்குன்னு குனிஞ்சு இவன் அட்டாக் பண்ண ரெடி ஆகிறான். கண்ணாடி போட்டவன் அட்டாக் பண்ணதில் அவன் எங்கேயோ பறந்து போய் விழுவுறான். அவன் கீழே விழுந்ததும் அனௌன்ஸ் பண்ணுறாங்க, இந்த இடத்த இந்த மேட்ச் முடிஞ்சிச்சு, உங்கள் ஆயுதத்தை எடுத்துக்கிட்டு நீங்கள் வெளியே போகலாம். அடுத்து அந்த கண்ணாடி போட்டவனும், சரி அடுத்த நம்பர் யார், சீக்கிரமாக வாங்க. ஹீரோவோ நான் தான் அப்படின்னுட்டு, நான் யாரை அட்டாக் பண்ண போகிறேன்னு இப்போ எனக்கு தெரிஞ்சு போச்சு, ஆனால் இவனை இந்த ஒத்தகையே வச்சுட்டு சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டம் தான். அந்த கண்ணாடி போட்டவனும், சரி எப்பயும் போல் நீனே ஃபஸ்ட்டு மூவ் பண்ணு. அதை பார்த்த ஹீரோவும், ஆனாஸ்ட்டாக சொல்லணும் எனக்கு இங்கே எந்த வாய்ப்பும் இருக்கிற மாதிரி தெரியல, ஆனால் என்னோட ஃபுல் எஃபெக்ட் போட்டு இந்த இடத்த நான் எப்படியாவது பாஸ் ஆவேன். அந்த நேரத்தில் சரி நான் சொன்னது ஞாபகத்துக்கு வருது, ஒரு வாளுங்கிறது உன் கையால் மட்டும் அசைக்கல, உன் மொத்த உடம்புல இருக்க எனர்ஜியும் உன் கைக்கு கொண்டு வந்து அதை அசைக்கணும். எனக்கு கற்றுக் கொடுத்தது சரிதான் மாஸ்டர் அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு அட்டாக் பண்ண வெறி கொண்டு போகிறான். என்னோட வலது கை வீக்காக இருந்தாலும் என்னோட மற்ற தசையெல்லாம் யூஸ் பண்ணி என் அட்டாக் பண்ண வேண்டிதான் அப்படின்ட்டு பயங்கரமாக ஒரு அட்டாக் பண்ணுறான். ஆனால் அதுலேட்டு அவர் எப்படியே தப்பிச்சிடுறாரு. நான் மறுபடியும் அந்த மாதிரி வீக்காக பண்ண போகிறதில்ல, என் கையில் பலம் இல்லைனா என்ன, என் ஃபுல் பாடியில் இருக்க மொத்த பவரையும் யூஸ் பண்ணி இந்த இடத்த நான் எப்படியாவது பாஸ் ஆவேன். அப்படி ஹீரோ யோசிச்சுட்டு இருக்க நேரத்திலே கண்ணாடி போட்டவர் அட்டாக் பண்ண வராரு. இந்த டீச்சரோட ஸ்வாட் இது ஏன் இப்படி பொறுமையாக வருது அப்படி சொல்லிட்டு ஹீரோ அந்த அட்டாக்கை தடுக்கிறான். ஆனால் தடுத்ததே பயங்கரமாக இருக்குது. இவரோட பவர் அதிகமாக இருக்குது, ஆனால் இவரோட வேகமும் ஸ்வாட் ஸ்கில்லும் மாஸ்டரோட கிட்ட கூட நெருங்காது. உண்மையான ஸ்வாட் ஸ்கில்லை நான் உங்கள்கிட்ட இருந்து நல்லாவே கற்றுக்கிட்டேன். என் கையில் எந்த வித்தியாசம் இருந்தாலும் என்னால் அதை கரெக்டாக பண்ண முடியும். சரி இப்போ பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஒத்த கையிலே சுற்றி சுற்றி அடிக்கிறான். ஆமாம், இவர் ரொம்பவே ஸ்லோவாக தான் இருக்காரு, நான் நினச்சது போல் இவர் ஸ்ட்ராங்கானவர் தான். இந்த நேரத்தில் மாஸ்டர் சொன்னது ஞாபகத்துக்கு வருது, நீ எப்படியும் பாஸ் ஆகிடுவாளா மாஸ்டர், நீங்கள் சொன்னபடி அதை நான் பண்ணிடுவேன்னு நினைக்கிறேன். அப்படி ஹீரோ சொல்கிறது தான் இந்த எபிசோட் முடியுது காய்ஸ். வீடியோ 2 நாளைக்கு ஒரு தடவை தான் வருது, எனக்கும் புரியுது, ஆனால் என்னால் முடிஞ்ச அளவு உங்களுக்கு சீக்கிரமாக அப்லோட் பண்ண பார்க்குறேன். அதுக்கு நீங்கள் எனக்கு பண்ண வேண்டியதெல்லாம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லெவல் 1 எக்ஸ்பிளனர் வர வீடியோவை டெய்லிக்கும் பாருங்கள்.